தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை அளிப்பதற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து வினோத், தஞ்சாவூரிலிருந்து மகாலிங்கம், அரவக்குறிச்சியிலிருந்து அருண்குமார் ஆகியோர் காத்திருக்கின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். வினோத், சொல்லுங்க, வாக்குப்பதிவு தற்போது எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது? வணக்கம் அனிதா. அதாவது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி அளவில் தொடங்கி தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. 11 மணி நிலவரப்படி 36% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட 8 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர்களும் 20 சுயேட்சைகள் என 28 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 291 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திற்கும் மைக்ரோ அப்சர்வர் எனப்படும் நுண் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு நடக்கும் அனைத்துமே வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் அமைதியாக வாக்குப்பதிவு நடப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுதைய நிலவரப்படி அவனியாபுரம் பகுதியில் குறிப்பாக இது ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இங்கே இருக்கும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சிலர் தாங்கள் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடப்பது சந்தேகமாக உள்ளது எனவும் அதற்கான நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் எடுக்கவில்லை எனவும் கூறி இந்த தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கும் தாங்கள் வாக்களிக்க மாட்டோம், அதற்கு பதிலாக நோட்டா எனப்படும் அந்த இதுக்கு வாக்களிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இதை தவிர வடபழஞ்சி திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட வடபழஞ்சி கிராமத்தில் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகித்ததாக அதிமுக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 2 சம்பவங்களை தவிர வாக்குப்பதிவு மிக அமைதியாகவே நடந்து வருகின்றது. மேலும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக விரிவாகவே செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திற்கும் துணை ராணுவ படையினர் மற்றும் மாவட்ட மாநகர காவல்துறையினர் ஆகியோர் 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வருகின்றனர். அனிதா. வினோத், தொடர்பில் இணைந்திருங்க. தொடர்ந்து தஞ்சாவூரிலிருந்து நமது செய்தியில் மகாலிங்கம் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், அங்கு வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? அங்கு மக்களுக்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் அனிதா. அதாவது தஞ்சை சட்டமன்ற தொகுதி தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. 7 மணி முதல் இருந்து வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை நீண்ட வரிசையில் நின்று பொறுமையாக வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். அதாவது தற்பொழுது தஞ்சை தொகுதியை பொறுத்தளவுக்கு 276 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்த 276 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் மின்னணு கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு நேற்று பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டது. பின்னர் இன்று தேர்தல் நடைபெறும் நாள் இன்று காலை 6 மணிக்கு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் அந்த கட்சியினுடைய பூத் மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய முகவர்கள், அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் அது பரிசோதனைக்கப்பட்டு காலை 7 மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவுகள் தொடங்கியது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த தஞ்சை தொகுதியை பொறுத்தளவுக்கு 331 தேர்தல் நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை தொகுதியில் இதுவரை எந்தவித ஒரு குற்ற சம்பவங்களும் சரி, எந்த ஒரு புகார்களும் இதுவரை எழுகவில்லை. சிறிய ஒரு வாக்குச்சாவடிகளில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அதை சரி செய்து தங்கு தடை இல்லாமல் தற்பொழுது எந்தவித குழப்பமும் இல்லாமல் தஞ்சை தொகுதியில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் வாக்காளர்கள் வசதிக்காக தற்பொழுது குடிநீர் வசதி, கழிப்பிடங்கள் மற்றும் முதியவர்கள் முதல் இளம் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தற்பொழுது வாக்குகளை அளித்து வருகின்றனர். மேலும் தற்போது முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் வாக்களிக்கிறதுக்கு வரிசையில் நிற்காமல் அவர்களை உடனடியாக கொண்டு சென்று அவர்களை வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர். தற்பொழுது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் புகார்கள் எதுவும் வரவில்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கார். தற்போது 12 மணி நேர நிலவரப்படி 40% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அனிதா. மகாலிங்கம், தகவல்களுக்கு நன்றி. தொடர்பிலே காத்திருங்க. தொடர்ந்து அரவக்குறிச்சியிலிருந்து அருண்குமார் காத்திருக்கிற அவரிடம் கேட்கலாம். அருண்குமார், அங்கு வாக்குப்பதிவு எப்படி நடந்துட்டு வருது? அது இல்லாமல் அங்கு மக்களுக்கு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு செய்வதற்கான சூழல் நிலவுகிறதா? இதுவரை எவ்வளவு வாக்குப்பதிவு சதவிகிதம் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காலை முதல் 7 மணிலிருந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 43.10% வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இது மிகவும் பரபரப்பாக மக்கள் காலை முதலே நீண்ட
நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அனைத்து தொகுதியிலும் அந்த அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து அவங்களுடைய வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இப்பொழுது ஒரு மதியம் ஒரு 12 மணி என்பதன் காரணமாக இருச்சொடி தான் காட்சியளிக்கிறது. மதிய உணவு இடைவேளைக்காக மக்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள், இல்லை மாலை நேரங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு கூடுதலாக இந்த தொகுதி ஏறக்குறைய ஒரு 2,03,047 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் இதுக்காக வாக்குச்சாவடிகள் 245 வாக்குச்சாவடிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 5 கட்சிகள் போட்டியிடுகிறார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி, திமுக பொறுத்த வரைக்கும் KC பழனிசாமி, பாஜக பொறுத்த வரைக்கும் பிரபு உள்ளிட்ட 5 பேர் போட்டியானது களம் காணுகிறார்கள். ஏறக்குறைய 39 வேட்பாளர்கள், சுயேட்சை உட்பட 39 வேட்பாளர்களும், அது மட்டும் இல்லாமல் நோட்டாவையும் சேர்த்து 40 வேட்பாளர்கள் தற்போது இந்த பகுதியில் களம் காணுகிறார்கள். இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்பு மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி நிதானமான முறையில் தான் வாக்குப்பதிவு சென்று கொண்டிருக்கிறது. அனிதா, தேர்தல் குறித்த தகவல்களை அளித்ததற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து வினோத், தஞ்சாவூரிலிருந்து மகாலிங்கம், அரவக்குறிச்சியிலிருந்து அருண்குமார் மூவருக்கும் நன்றி.